ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல டேஸ்டா இறால் கிரேவி தாங்க பார்க்க போறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இறால் கிரேவி செய்யறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேங்க. இப்ப நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வறுத்துக்கோங்க. இதை போல் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இது கூடவே 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இறால்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கலாம். இறால்லாம் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. இதை போல நல்லா கலந்து கொடுங்க. பாருங்க, பாதி வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த நேரத்தில் இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து கொடுங்க. இந்த மசாலாலாம் இறங்கணும் இல்லையா இறால்ல, அதனால நல்லா கலந்து கொடுங்க. இதை போல நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதுவே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளார ஒரு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ இறால் வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க. இதை போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் விழுதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அது இது கூடவே சேர்த்துக்கோங்க. பாருங்க, இது கூடவே சேர்த்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்க, ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ நல்ல திக்னஸாக கிரேவியாக வரணும் இல்லையா, இன்னொரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வச்சிருங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, கிரேவி எவ்வளோ சூப்பராக திக்னஸாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இறால் கிரேவி ரெடி. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. சப்பாத்தி ரைஸ்ல எல்லாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.